உன்னோட வெட்டி பேச்சு 10 காசு புண்ணியம் இல்ல. அதனாலதான் நமக்கு அரண்மனையில பேரு. ஆமா, மகாராணி அம்மானாக்கா அப்படி தெரியும். பேர் மகாராணி. எவ்வளவு அருமையான பேர். தைரியமான கண்ணா பின்னான்னு கெட்ட பேச்சு சொல்லி திட்டுறேன். உங்ககிட்ட எல்லாம் அந்த கெட்ட பேச்ச சொல்ல முடியுமா? தமிழ் ராத்திரி 1 மணிக்கு நெட்டா கலட்டுறானுவான். இந்த கேட்ட திருடவா இடக்கி போட கொண்டு இது 9 மணி 10 மணிக்கெல்லாம் உள்ள ஓட்டி கொண்டு கட்டிடுவான். பாம்பு பெருசா இருக்குப்பா. எது உள்ள? இது உள்ள நான் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். நீ ஏன் அப்படி சொல்லாம போன? உள்ளுக்குள்ள எல்லாம் போனியா? ஆமாத்தா, உள்ள போயிட்டு வந்தாத்தா. உள்ள வந்து ஒரு மாதிரி எலும்பெல்லாம் கிடக்கு. என்கிட்ட போய் வீசையை முறுக்கிக்கிட்டு ஆத்தாட்ட வீசையை முறுக்கோல ஆத்தா. இந்த சமாதி யாருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் சமாதி. அந்த சமாதி மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனாவை வச்சிருக்கிறாங்க. இது என்னது? ஏய், எலும்பு மாதிரி இருக்கு. எலும்பு தாண்டா. எலும்பு மாதிரில எலும்பு தாண்டா அது. சொல்றது இல்லையா? ஏய், எனக்கு அடக்கம் பண்ணி அங்க இருந்து எலும்பு கொண்டாந்து இங்க வச்சு அவன் சமாதி. இங்க வாசல்ல போனோம்னா ஒரு முட்டை, கருவறைக்குள்ள போனோம்னா ஒரு 4 முட்டை கருவறை எடுத்து சோப்புல வச்சுக்க வேண்டியதானே. நம்ம வந்து அப்படி சொல்லப்படுகிற அந்த சமாதியை தான் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்க்க போறோம். உட்கார வச்சுதான் அடக்கம் பண்ணுவாங்க. அவங்க உட்காரதான் வச்சு அடக்கம் பண்ணுவாங்க. செய்ய எரிய விடுவாங்க. ராட்டியெல்லாம் வச்சு உட்கார வச்சா. ஹாய், அன்பு தானே எல்லாம் செய்து நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து ஆனால் தஞ்சாவூரில் இருக்கிற இந்த இடத்த காணொலி எடுத்து பதிவு பண்ணுங்கண்ணே. இது என்ன இடம்? இது வந்து ஒரு கோவில் மாதிரி இருக்குண்ணே, வீடுகளுக்கு நடுவில் இருக்குது, சிதலமடைஞ்சிருக்கு, பராமரிப்பு இல்லாமல் புதர் மண்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஆக்சுவலாக இது வந்து கோவில் கிடையாது. இது வந்து ஒரு இடுகாடு இல்லை சமாதின்னு கூட சொல்லலாம். தஞ்சாவூரில் இருக்கிற வடக்கு வாசலில் தாங்க நம்ம இங்கே இருக்கோம். தஞ்சாவூரில் மிகவும் பழமையான ஒரு இடுகாடு தான் நம்ம வடக்கு வாசலில் இருக்கிற அந்த இடுகாடானது. கிட்டத்தட்ட மிகவும் பழமையானது. எப்போ உருவானதுங்கிறதே தெரியாத அளவுக்கு பழமையான ஒரு இடுகாடு. அதற்கு பக்கத்தில் தான் நம்ம கடைசியாக நம்ம சோழ தேசத்தை ஆண்ட மன்னர்களான நாயக்கர்கள், சரபோஜி மன்னர்களுடைய சமாதி, அவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்த இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 2 ஆண்டுகளுக்கு முன் வரைக்கும் இங்கே தான் வந்து தகனம் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. அதுவும் உட்கார வைத்து அவங்களுடைய முறைப்படியே இங்கே வந்து நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த காம்பவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறது தான் அவங்களுடைய அந்த சமாதி கட்டிடங்கள். இப்போ உள்ள அந்த கோவில் போன்ற ஒரு அமைப்பில் செங்கற்களால் முழுமையாக வந்து கொண்டிருக்கு. இதற்கு முன்னாடி இருக்கிறது சரபோஜ். கடைசியாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நாயக்கர் மன்னரில் 2ஆம் சரபோஜ் மன்னர். அவருடைய சமாதி தான் வந்து பார்த்திங்கன்னா 2 சமாதி அவருக்கு. மைசூரில் ஒரு சமாதியாகவும், அவர் இந்த மண்ணை ஆண்டதுனால இங்கே வந்து அவர்களுடைய எலும்பை வைத்து ஒரு சமாதி வைக்கப்பட்டதாகவும் வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். அதுபோல தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சமாதி இங்கே இருக்குது. கடைசியாக நம்ம தஞ்சாவூர் ஆண்ட மன்னர்களுடைய சமாதியை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். அதில் என்ன பார்க்குறது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அதுவும் ஒரு அழகிய ஒரு கோவிலோடைய ஒரு கட்டுமைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதை சுற்றி வீடுகள் வந்து இன்றைக்கி பல 100 வீடுகள் வந்து அதை சுற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்கள் வசிச்சுக்கிட்டு வராங்க. இன்னைய வரைக்கும் பக்கத்துலேயே தான் தகனம் செய்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தஞ்சாவூருடைய சேர்ந்த மிகவும் பழமையான ஒரு இடுகாடுமானது இங்கே தான் இருக்குது. அதற்கு அருகிலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமானது இருக்குது. ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய அளவில் ஒரு மதில் சுவத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அடங்கிருச்சுன்னே சொல்லலாம். இங்கே வந்து பார்க்குறதுக்கான அனுமதிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த 2 சமாதிக்குள்ள அந்த சாவியை வந்து இங்கே பக்கத்துலேயே எதிர்ப்புறத்தில் உள்ள வீடுகள்லையும் கடைகள்லையும் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் போய் கேட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி சாவி இருக்குது, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி அதை தான் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க. கிட்டத்தட்ட ஒரு கோவிலுடைய அமைப்பு தான். இதில் எதுக்கு மதில் சுவர் இன்றைக்கி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சுற்றி குடியிருந்தது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் அரண்மனையை சார்ந்த ஒரு இடமா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு புதிய சுவர்கள் வந்து இருக்கும் உங்களுக்கு. அந்த சுவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து குடியேற ஆரம்பித்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு அதற்கான மதில் சுவர் அமைச்சு இன்றைக்கி அதுக்குள்ளே வந்து இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து இன்றைக்கி சரியான ஒரு பராமரிப்பு இல்லை. இன்னி வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செங்கற்களாலையும் செம்பூரான் கற்களாலையும் தான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து கட்டப்பட்டிருக்கு. ஒரு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கோவில் இன்றைக்கி நம்மளுடைய கோவிலுடைய அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடு தான் சோறு பாருங்க.
சமாதிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டி குடியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. உள்ள போகலாமா? போகலாம். ஆனால் எனக்கு குத்துது. உனக்கு பேண்ட் போட்டுக்கிறதுனால குத்துது. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மரக்கன்றுகள்லாம் நட்டுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அழகான மரக்கன்றுகளை வந்து நட்டுருக்காங்க. இதில் எல்லாமே வந்து போற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். பார்த்து பார்த்து வரோம். உள்ள பாரா என்ன சிவலிங்க செப்பலை கட்டி விட்டுறேன். இல்லை இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனும் வவால்களுடைய இது அதிகமாக இங்கே பாருங்க. இங்கே வந்து வீடு இருந்திருக்காங்க தெரியுதுங்களா? ஸோ அதனால தான் வந்து காலி பண்ணி இன்றைக்கி வந்து அதாவது சமாதின்னு கூட தெரியாமல் உள்ளே வந்து இருந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு எதிர்ப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு இடத்த கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை சுற்றி மதில் சோறு அமைச்சுட்டு இருக்காங்க. தூணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருங்கலால் இருக்குது. அப்போ இது வந்து யாருடைய ஒரு சமாதியாக இருக்குன்னு தெரியல. இங்கே வந்து பாருங்கள், இது யாருடைய நம்ம வந்து ஒரு சமாதியில் யாருடைய ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கு பாருங்க. அது யாருன்னு தெரியுதுங்களா? தெரியுது. ஆனால் ஃப்ரேம் இன்னும் அப்படியே இருக்கு பாருங்க. உள்ள கருவறையில் சாமி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிவலிங்கம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு அமைப்பில் ஒரு சிவலிங்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். உடைக்கப்பட்ட நிலையில் இது வந்து ஒரு பலிபீடமாக கூட இருக்கலாம். மூடி வச்ச மாதிரி இருக்கு. இல்லை ஒரு அமைப்பாக இருக்கு. அது மாதிரியே தான் இருக்கு. ஒரு 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 கோவில் அமைப்பு போல தான். இப்போ இது வந்து ஒரு சிவலிங்கத்துக்கு ஒரு கருவறையாகவும் இது ஒரு அம்மனுக்கு கருவறையாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு முன்னோர்களுடைய வழிபாடு தான் பண்ணியிருக்காங்க. வீடும் கோயிலும் கலந்து இதுக்குள்ள அதாவது உள்ளே வரும்போதே வந்து பாம்புகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. பழக்கப்பட்டு தான் இருந்தால் கூட இப்போ நான் வரும்போது உள்ளே அது பார்த்தீங்களா அந்த பையில் ஏதோ அசைஞ்சிச்சு உள்ளே போகிற மாதிரி. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தெரியுதா? அது உள்ளே வந்து வளைஞ்சி போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது. சரி, நம்ம வந்து கருவறையில் இருக்கிற அதை போய் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம ஒரு கோவில் அமைப்பு தான். என்ன ஒரு ஒரு சமாதிக்குள்ள இந்த மாதிரி குடியிருந்திருக்காங்கன்னு நினைக்கிறப்ப இதாக இருக்குங்க. பாருங்க, பழைய படத்தோடைய கேஸ்ட் அதனுடைய இது எப்படி இதில் இருந்திருப்பாங்க தெரியும். பார்த்து மிக கீழே நிலத்தடி மட்டத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 அடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே உயர்த்தி பார்த்து போ. அந்த இதுக்கு 2 வாசல்கள் இருக்குது. நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். நான் காட்டியிருந்தேன் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அது வந்து அம்மனுக்கானதாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே பாருங்கள் 2 வாசல். உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருவறைக்கான வாசல் இருக்குது. வெளியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசல் ஆனது இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தகனமானது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கடைசியாக வந்து ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தகனம் பண்ணியிருக்காங்க. நிறையா இருக்குது, நிறைய அமைப்புகள் இருக்குது. அது பாருங்கள் ஃபுல்லாகவே செதிலம் அடைஞ்சிருக்கு பாருங்கள். செதிலம் அடைஞ்சால் கூட அதனுடைய யானை அந்த முகப்பு தெரியுது பாருங்கள். ஃபுல்லாகவே அந்த யானையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுதை வழிபாட்டில் தான் இருக்குது. திரும்பவும் வேலைகளை தொடங்குறதுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரியான பழைய அமைப்பிலே வந்து கட்டுறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் ஏனோ தெரியல பாதியிலேயே விட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் இங்கே கடைசியாக வந்து தகனம் பண்ணதான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் இப்போ அந்த ராஜவம்சம், அதாவது அவங்க அரண்மனை தேவஸ்தானத்தை சேர்ந்தவங்க இப்போ கடைசியாக வந்து தகனம் பண்ண இடம் அதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் அது அப்படியே அந்த கோவில் அமைப்பிலே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் உள்ள அந்த பிரம்மா விஷ்ணு சிலைகளாக இருக்கட்டும் அவ்வளோ அழகாக கோவில் அமைப்பிலே இருக்குது. இல்லை நந்தி சுதை வடிவங்கள்லாம் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு இதுலேயே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ நம்ம பார்த்தது வந்து சரபோஜி மன்னரோடது அவங்களுடைய வம்சாவளி.
வந்தாங்க. ஆனால் நம்ம இனிமேல் பார்க்க போகிறது தான் நான் சொன்ன அந்த மன்னருடைய சமாதி. அது வந்து அடுத்த ஒரு 4 வீடு தள்ளி வந்து பார்த்திங்கன்னா இதே கரையில் இருக்குது. இதற்கு எதிர்ப்புறம் ஒரு அழகான ஒரு குளம் கூட ஒன்று இருக்குங்க. அந்த குளம் வந்து இங்கே இப்போ பார்க்க முடியாது. கரெக்டாக அந்த பெரிய மரம் தெரியுது பாருங்கள், அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளமானது இருக்குது. குளத்தை தாண்டி தான் நம்ம இங்கேயே வர மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 40 வருஷமா இருக்கிறோம். 40 வருஷமாக இருக்கீங்க. இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? அந்த மாதிரி வந்ததே 2 ட்ரிப்பு பார்த்துருக்கோம். இல்லை மன்னர் வகையாரெல்லாம் வந்து பார்த்துருக்கோம், 2 ட்ரிப்பு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்கெல்லாம் சும்மா தான் தூக்கிட்டு வருவாங்க. எப்படி வருவாங்க முன்னாடியெல்லாம் அதான் அந்த ஒட்டகம் வரும், யானை வரும், குதிரையில வருவோம், எல்லாமே வரும். கொண்டு வந்து வச்சு அடக்கம் பண்ணிட்டு போனாங்க 2 ட்ரிப்பு. உட்கார வச்சு தான் அடக்கம் பண்ணுவாங்க. அவங்க வெளியே உட்காரதான் வச்சு அடக்கம் பண்ணுவாங்க. எரி விடுவாங்க, ராட்டியெல்லாம் வச்சு அப்படியே செஞ்சாங்க. நம்ம மாதிரி படுக்கெல்லாம் வைக்கலாம் வச்சு அப்படியே வச்சு ராட்டி விறகு எல்லாம் வச்சு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விடுவாங்க. இப்போ இதுல எரிக்கிறாங்க. இப்போ யாராச்சும் செத்து போனாங்கன்னா உடனே கொண்டு வந்து செய்யறாங்க அவங்க சொந்தக்காரங்க. மன்னர் வகையரா சேர்ந்தவங்கனால அங்க மட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணுங்களா? 2 இருக்கு. இதுக்குள்ளே குடியிருந்தாங்க. அவங்கள தூக்கி தான் இந்த பக்கம் போட்டாங்க. இதுக்குள்ளே குடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த காம்பவுண்ட் எல்லாம் எடுத்தது, சுற்றியுமே காம்பவுண்ட் எடுத்துட்டாங்க. எல்லாம் வீடு கட்டுறாங்க அப்படிங்கறனால அவங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும்ல, அதுக்காக காம்பவுண்ட் கட்டிட்டாங்க சுத்தி. சரஸ்வதி மஹால்ல இருக்கு இது சம்பந்தமா. இது வந்து ராஜாக்கள் சமாதி, பழைய ராஜாக்கள் சமாதி. அவங்களுடைய ராஜா அந்தப்புறத்து ராணிகள் இந்த மாதிரிலாம் இருந்தாங்கல்ல, ஆமாம், அவங்களுடைய சமாதிகள் தான். இன்னும் நிறையா இருக்குது அந்த சைட்லாம் பார்த்தீங்களா? இல்லை, கம்மியாக தான் இருக்குது. நிறைய இப்போ இது போல தான் நிறைய இடைஞ்சிருச்சு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாத்தையும் மலையில் இதாக இருக்குது. இதுக்கு பின்னாடிலாம் இருக்குது. இந்த பின்னாடி அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆற்றுக்கரையில்? பார்க்கலையே, ஆற்றுக்கரையில் பார்க்கலையா? நான் காட்டுறேன். வாங்க. ஆமாம், இதுமாரி சமாதிகள் அவங்கள வச்சு இது பண்ணது. இந்த மாதிரி பழைய காலத்து செங்கல்ல எல்லாமே செஞ்சது. எல்லாம் மக்கள் குடியிருப்பா மாற்றிக்கிட்டாங்க. வீடு இல்லை, இடம் இல்லை, எல்லாம் இடிச்சு தள்ளி விட்டு பேத்துட்டு அதே செங்கல்லை வச்சு வீடு கட்டிக்கிட்டு அப்படியே செட் ஆகிட்டான். ஆமாம், அது பின்னாடி ஒன்று இருக்குது. ஒன்றும் இருக்குது, நிறையா இருக்குது, சுற்றி நிறையா இருக்குது. இதுக்குள்ளே போனாவா? போலாமா உள்ள? இருக்க, நான் காட்டுறேன். அந்த கடைக்கார இடிச்சார்ல, கடைக்கார ஒன்று இடிச்சாரா, கம்ப்ளைண்ட் பண்ணோம். நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் வந்து அந்த நல்ல மெம்பராக இருக்கு. இடிக்கிறதுன்னு பாட்டிட்டீங்களா? பாட்டி ஒன்று வந்துட்டாங்க. நான் தொல்லியல் துறையிலேருந்து வந்து இடிக்கிற ஒன்று எடுத்தா சொல்லி அப்புறமே அவர் ஆலோ பிளாக் இதேமாரி போட்டு கவர்மெண்ட்லேயே போட்டுக்கிட்டாங்க. ஓ, அதை சுற்றி காட்டுறீங்களா? காட்டுறோம். நம்ம வந்து இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சோம். ஆனால் இப்போ நம்ம இங்கே சும்மா இருக்கிறோம். இங்கே பாருங்கள், வீட்டை சுற்றி இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. இதில் ஒரு வீடு இருந்தது. ஓ, இதுவா பெருசாக இருந்திருக்கு. இதுக்குள்ள அதாவது பெரிய மன்னர்களுக்கு பெருசாகவும் அதில் சம்மந்தப்பட்ட உறவினர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக சுற்றி அவங்களுடைய மனைவிகள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக. ஆமாம், அதான் உள்ளெல்லாம் அடுப்பெல்லாம் வச்சு சமைச்சிருக்காங்க. அதை காலி பண்ணிட்டாங்க. இங்கே வாங்க, எந்த அளவுக்கு வீடுகளை வந்து நெருக்கி கட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த கல் தான், அதாவது அவர் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த கற்களே அடித்து இதே தான் இடித்து வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மதில் சுவர் வந்து போட்டிருப்பாங்க போல. இதில் ஒரு ஆள் போகிற அந்த அளவுக்கு இல்லை. எதையுமே இப்போ வந்து எதுக்கு விட்டுருக்காங்கன்னு தெரியல. இது யாரோட சமாதி? ராஜராஜ சமாதி. பெரும்பாலும் மக்களே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சமாதி வந்து ராஜராஜ சோழனுடைய சமாதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே நம்ம கேட்ட விதத்தில் எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து அப்படி சொல்லப்படுகிற அந்த சமாதியை தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க.
பெரிய கேட்டு. இதுக்குள்ள பூலாம் இருக்கு, பாத்திரமே இருக்கு. இல்லை இல்லை இங்கே வந்து உள்ள வெறும் ஒரே இருட்டாக தான் தெரியுது, எதுவுமே தெரியல. அதாவது இது வந்து மன்னருடைய சமாதினாவும் இதை சுற்றி இருக்கிற சமாதிகள் வந்து அவங்களுடைய மனைவிகளுடைய சமாதிகள்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மற்ற சமாதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செங்கல்லாலையும் செம்பாரக்கல்லாலையும் கட்டியிருந்தாங்க. இதுவும் செங்கற்களால் தான் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே ரொம்ப பிரம்மாண்டமான யாழி வடிவத்தில் ஒரு படிக்கட்டுகளை வந்து அமைச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தகைய ஒரு பிரம்மாண்டமாக இந்த யாழி படிக்கட்டு இருக்க பிறகு 2 புறமும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. யாழியோடைய நாக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வளைஞ்ச நிலையில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இது. அப்படின்னா இது ஒரு பெரிய மன்னருடைய சமாதி. அதுதான் இது சரபோஜி மன்னருடைய சமாதி. இந்த புறமும் அதுதான். அதோடைய நகங்கள் கூட எத்தகைய ஒரு கூர்மையாக இருக்குது பாருங்க, ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்கு. உள்ள பார்க்கணுமா? வந்தாச்சு, பார்த்துருவோம். இது எதுக்கு போட்டிருப்பாங்க? இது கதவு தானே, கதவுக்காக தான் இருக்கும். கதவுக்காக தான் இருக்கும். கதவை கீழே வச்சு போட்டுற மாதிரி இருக்கும். இது கதமை ஏதோ எரிச்சிருக்கு. இல்லை இது எரிச்சிருக்காங்க. வாடை வர்றது தெரியுதா இல்லையா? அதுவா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தூண் முட்டை ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஒரு முட்டை இருக்கு. ஒரு சமாதிக்குள்ள எப்படி ஒரு முட்டை வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. நம்ம அங்கேயே வச்சிருவோம். புதுசாக போட்ட முட்டை மாதிரி இருக்கு. அது ஒரு நாட்டுக்கோழி முட்டை. சொன்ன பார்த்தீங்களா தூண்கள் எத்தகைய. மற்ற இடங்கள்ல வந்து இந்த அளவுக்கு தூண்கள் இல்லை. வெளியில நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா யாழி, அந்த யாழியோடைய வடிவத்தில் இருக்கு. இப்போ வந்து சமீபத்தில் ஏதோ எரிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு சடங்கு பண்ண மாதிரி தான் இருக்குது. என்ன வகையான சடங்குன்னு தெரியல. ஆனால் ஒரே சாம்பல் நெடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஏறுது. இங்கே பாருங்கள், இல்லை எனக்கு பயங்கரமாக நெடி ஏறுது. ஒரு வேளை இப்போ வரைக்கும் இந்த தகனம் பண்ணுறாங்களா? ஒரு வேளை 2 பாரு எதுவும் எரிஞ்ச மாதிரி இருக்கான்னு. எரிஞ்சதுக்கான அடையாளங்கள், பெருசாக எரிஞ்சதுக்கான அடையாளங்கள் இல்லை. அப்போ இப்போ தகனம் பண்ணல. ஆனால் அந்த வாடை இப்போ பண்ண மாதிரி இருக்கு. ரொம்ப இப்போ ஏதோ பண்ண மாதிரி தான் இருக்குது. இங்கே அந்த யாழி சிங்கத்தோடைய வடிவங்கள் நான் வெளியில் கூட உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த யாழி சிங்கத்தினுடைய வடிவங்கள் இங்கே புடைப்பு சிற்பங்கள் ஏகப்பட்டது இருக்குது. இதுதான் உள்ள தகனம் பண்ண ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து உள்ள போகுமா? போவோம், கண்டிப்பாக போவோம். பார்த்து. ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்குது. இதுவே இருட்டாக இருக்குது. இதுக்குள்ளே இன்னும் இருட்டாக இருக்க மாதிரி இருக்கு. கதவு இருந்திருக்கு. பார்த்தே போகுது. இது ஈரமாக இருக்கு, சதமாக இருக்கு. ஒன்றும் இல்லை பாருங்க. என்னது? இல்லை கருவறைக்குள்ள இத்தனை முட்டை இருக்கு. ஆமாம், எப்படி கருவறைக்குள்ள? கோழி முட்டையா? அது ஒரு சமாதியோட கருவறைக்குள்ள இங்க பாருங்க எத்தனை முட்டை. 4 முட்டையாடா. நான் இப்போ இருக்கிறது வந்து அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடம் ஒரு சமாதியோடைய கருவறையில் இருக்கும். இது என்னது? எலும்பு மாதிரி இருக்கு. எலும்பு தாண்டா. எலும்பு மாதிரி இல்லை, எலும்பு தாண்டா. அது சொல்றது இல்லையா? எனக்கே குச்சி மாதிரி இருந்துச்சு. நீ தொட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. வா வேணாம், இங்கே வேணாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெளில போய் பேசுவோம். வா, இங்கே வேணாம், பார்த்து வா. பார்த்துப்போ. ஃபுல்லாகவே எலும்பு தான். எலும்பு தான். உள்ள வந்து சரியான ஒரு பயன்பாடு இருக்கா இல்லை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ரொம்ப ஒரு திகிலூட்டும். ஒரு கண்டிப்பாக
இடமா தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பயங்கரமாக இருக்குது பாருங்கள் அந்த இடம். வெளியில் ஒரு முட்டை, உள்ள ஒரு 4 முட்டை. எதை சேர்ந்தது அப்படின்னு நமக்கு தெரியல. இதை சுற்றி நிறைய வகையான சமாதிகள் இருக்குது. இங்கேருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு சமாதி, இங்கே ஒரு சமாதி. இதெல்லாம் வந்து அவங்களுடைய மனைவிகளுடைய பெயர்களாக இருக்கலாம். அதாவது ஒரு சமீபத்தையே ஒரு தமிழோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா சமாதிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது யாரோடது அப்படிங்கிறது போட்டிருக்கு. அதில் நம்மளுக்கு படிக்க தெரிஞ்ச ஒரு வார்த்தை அடைத்தார்கள், பதவி அடைத்தார்கள், சிவலோச பதவி அடைத்தார்கள். சிவலோக பதவியா? சிவலோக இல்ல, சிவலோச பதவி அடைத்தார்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போனால் மேலேருந்து படிக்கணும். ஆனால் கீழேருந்து நமக்கு தெளிவாக இருக்கேன்னு படிச்சிட்டோம். மன்மத ஸ்ரீ அஸ்வினி மகாலட்சுமி பட்டத்து வாத சிக்கு. அதாவது எப்படி அப்படின்னா ஒரு எழுத்து வந்து எவ்வளோ பெருசுக்கு வருது பார்த்தீங்களா? ஒரு கேப் விடாமல் பாருங்கள். ஒரு தமிழ் எழுத்து இந்த அளவுக்கு கேப் விடாமல் இருந்ததுன்னா நீங்களே படித்து அதை சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொருவர்களுடைய பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டில் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. இந்த அரண்மனையை காவா காக்கிற அந்த பாட்டினே சொல்லலாம். அந்த பாட்டி வந்துட்டாங்களான்னு பார்ப்போம். ஆடுகள் வந்ததுனால பாட்டிகள் வந்துட்டாங்கன்னு நினச்சேன். அந்த பாட்டி இன்னும் வரல. நம்ம வந்து பொழுது என்னன்னு தெரியல. இங்கே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓவர் டயர்டாகிடுச்சு, சோர்வாயிட்டேன்னு சொல்லலாம். இதெல்லாம் போக முடியுமா? கேப்பு போயிடும் சைடாக. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மாலைகள் வந்து எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்க. சமாதிக்குள்ளே புதிய வகையான மாலைகள். ஒரு சமாதிக்குள்ளே அதுவும் ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு, அதாவது ஒரு தஞ்சை மாமன்னர்களுடைய வரிசைகளில் இருக்கிற ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு சமாதிக்குள்ளே தான் இதெல்லாமே இருக்குது. போய் பார்ப்போமா? போகலாம். பார்த்து சுற்றிலும் கல்வெட்டுகள் கிடையாது. இதோடைய அடித்தளம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கருங்கல்லால் இருக்கு. என்ன சொல்ற? இன்னும் கட்டிடம் ஒரு புதிய வடிவமைப்புல இருக்கு பாருங்க. பின்னாடி இருக்கிறது அவருடைய மனைவியோட சமாதி அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. அதான் இதுக்குள்ள வந்து ஒரு 9 வகையான சமாதிகள் இருக்குங்க. இதை சேர்க்காம அங்கே பாருங்க நிறைய இருக்கு. வீடு இருக்கு. வீட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்க ஒரு சமாதி. வீட்டில் வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா அதுவாக தான் இருக்கும். அந்த சமாதி மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனாவை வச்சுருக்குறாங்க. இவ்வளோ நிறையா இருக்கு. இன்னும் நிறையா இருக்கு. உள்ள வந்து ஏகப்பட்ட சமாதி. நான் ஒன்று தான் நினச்சேன். 1 2 3 அவருடைய மனைவியோடைய சமாதின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எத்தனை மனைவின்னு சொல்லிட்டு என்ன கேட்காதீங்க. பார்த்து என்னாச்சு? முள்ளு அதிகமாகவே இருக்கு. போக முடியாது. ஃபுல்லாகவே சிதலம் அடைஞ்சிருச்சுங்க. இது வரையும் போக முடியாது. ஆக்சுவலாக இந்த சமாதி யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் சமாதி அப்படின்னு நினைக்காதீங்க. இது ராஜராஜ சோழனோட சமாதி கிடையாது. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதாவது ராஜாகோரி அப்படிங்கிற ஒரு பெரிய சுடுகாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடுகாடு ஒன்று இருக்குது. அதாவது தஞ்சாவூர் மக்களுக்கு எல்லா மக்களுக்குமே அந்த ராஜாகோரி அந்த இடுகாடை தெரியாமல் இருக்காது. அந்த இடுகாடுக்கு அருகில் தான் இது இருக்குது. அது கூட ரொம்ப பழமையான ஒரு இடுகாடு. இது வந்து அதிகபட்சம் ஒரு 350 ஆண்டுக்குள்ளே ஒரு நிறுவப்பட்ட ஒரு இடுகாடாக கூட இருக்கலாம். என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே இங்கே அரண்மனையை சார்ந்தவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொன்னதுனால இங்கே உள்ள மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய சமாதி அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து சொல்லுவாங்க.
ஆடுகள்லாம் வந்து திறந்ததுனால ஆடுகள் வந்துச்சா இல்லை இங்கே தான் ஆடுகளை கட்டுறது இங்கே தான் நினைக்கிறேன். அதனால தான் தண்ணியெல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம வெளியில் போய் பார்ப்போம். வெளியில் போகிற தருணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தா வந்துட்டாங்க. இந்த அரண்மனையை காக்கிறது இவங்கனே கூட சொல்லலாம். ஆத்தா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எங்கே போயிட்டு வரீங்க? ஆடு மேய்க்க போயிட்டு வரீங்களா அத்தா? சரியாத்தா சரியாத்தா. வந்தோடனே சாவி கேட்டேன். நான் வந்தோடனே கேட்டேன் அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி சாவி ஆத்தாட்ட தான் இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் பார்க்க போறீங்களான்னு அவங்களே சாவி கொடுத்துட்டாங்க. இது யாரோடைய சமாதி ஆத்தா? இந்த அரண்மனையில் இருக்காங்கல்ல. ஆமா, வேற மறந்துட்டப்பா. ராஜராஜ சோழன் சமாதி. இன்னும் பின்னாடி எல்லாம் இருக்கு சமாதி. அதான் நிறைய இருக்கு. இந்த இடம் முழுக்க வந்து சமாதினா அதிகமா இப்பயும் பாடி கொண்டாந்து இங்க தானே வைக்கிறாங்க. ஒரு கிராமத்துல நான் உங்களை கேக்குறேன். அங்க கொளுத்தி அங்க அடக்கம் பண்ணி அங்க இருந்து எலும்பு கொண்டாந்து இங்க வச்சு சமாதி. இந்த ராஜா இங்க இருக்கு இருந்தாங்கல்ல, அவங்க என்ன அந்த ராஜா பேர் என்னம்மா? சரபோஜி மன்னர். சரபோஜி சிவாஜி தான் அது. அங்க இருக்கு ஒரு மண்டபம். சொல்லுமா, நீங்க சொல்லுங்க. பாருங்களப்பா, அவங்களோட துணைவியார்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களோட. இல்ல, இது வந்து துணைவியார்கள் கிடையாது. உள்ளார சுத்தி இருக்கு பாருங்க. சுத்தி இருக்கிறது துணைவியார் இருக்கும் பாருங்க. அப்படியே எழுதி எழுதி சுத்தி இருக்கிறது துணைவியார். ஆனா இது அதுதான்ப்பா. இது அது சரியா தெரியல. ஆனா சிவாஜி மண்டபம் இது கிடையாது. இது சோழன் சமாதி இது கிடையாது. என்கிட்ட போய் வீச்சே முறுக்கிட்டு ஆத்தாட்ட வீசைய ஒரு கோல ஆத்தா. 9 மணி 10 மணிக்கெல்லாம் உள்ள ஓட்டி கொண்டு கட்டிடுவான். பாம்பு பெருசா இருக்குப்பா. எது உள்ள? இது உள்ள நான் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். நீ ஏன் அப்படி சொல்லாம போன? உள்ளுக்குள்ள எல்லாம் போனியா? ஆமாத்தா, உள்ள போயிட்டு வந்தாத்தா. உள்ள வந்து ஒரு மாதிரி எலும்பெல்லாம் கிடக்கு. அவங்க போனா பாடி கொண்டாந்து அடக்கம் பண்ணுவாங்கல்ல. இப்ப எங்க அத்தா இங்க இருக்கிறாங்க? பின் சைடு இருப்பாங்கப்பா. இந்த சமாதி இருக்குல்ல, அதுக்கு அந்தாண்டா பின் சைடு. அவங்களுக்கு கேசெல்லாம் மட்டும் அவங்களுக்கே துருப்பாயிடுச்சு. ஏன் ஆட்டை கொண்டு வெளியில கட்டுறீங்க நைட்ல? வெளியில இதுக்குள்ள செத்த நாளி போட்டிருப்பேன். பே கட்டினா கொட்டாயில மூத்தறப்பீங்க. சரி, சாணியை போட்டுருவோம். ஈரமா போயிடும். ராட்டுக்கு எல்லாம் படுக்காமே நிக்கும். கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு கொண்டு அங்க கட்டிக்கலாம். ஏன் ஆடெல்லாம் இறந்துருக்கா உள்ள? ஆட பாம்பு கடிச்சு செத்தே போச்சுப்பா. சொல்லுங்க. நான் வெளியில பகல்ல வெளியில கட்ட மாட்டேன். தூக்கிட்டு போயிருவான். இந்த கேட்டையே வந்து ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு நெட்டா கலட்டுறானுவான். இந்த கேட்ட திருடவா? இடக்கி போட கொண்டு இந்த அருக்கு பாரு. எங்க ஒரு ரைட் எரியுது பாரு. போய் ரைட்டு போட்டு விட்டுட்டுதான் அப்படி அந்த வெள்ளிக்கிழமை. எந்த நெட்டாத்தா? எதை சொல்றீங்க? இந்த பாரு, இந்த அருக்கு பாரு. ஆமா, இதுல இருந்து செவுத்துல இருந்ததான் கலட்டுறானுவான். டக்கு டக்குன்னு சுத்தில் சத்தம் கேட்டோன்னா என் மகனை கூட இழுப்பல, ரைட்டும் போடல. இருட்டுக்குள்ளேயே வாரம் பாத்துக்க. யாரோ திட்டுறாங்க, ஏதோ பண்றாங்க. கேட்டா எவனோ உடைக்கிறான்ட்டு. எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? யாரோ உடைக்கிறான் அப்படின்ட்டு ஆடெல்லாம் கொட்டாயில கொண்டு கட்டிட்டேன். கேட்ட எவனோ கலட்டுறான் அப்படின்னு சத்தம் போடாம வந்து செல்லு கையில வச்சுக்கிட்டேன். செல்ல வச்சு அடிச்ச மாதிரி நான் அடிச்ச உடனே துடுன்னு ஓடுறான். கண்ணா பின்னான்னு கெட்ட பேச்சு சொல்லி திட்டுறேன். உங்ககிட்ட எல்லாம் அந்த கெட்ட பேச்ச சொல்ல முடியுமா? தமிழ் ஆளு தெரியுது. ஆளை நல்லா பாத்துட்டா. ரைட் அடிச்சோடனே திட்டு ஓடுற உடனே நம்ம பிடிச்சாக்கா அது நல்லா இருக்குமா? என்ன கட்டி பிடிச்சி உருளலாம் அப்படின்னு ஓடுறான். திருட்டு சண்டை பிடிக்க அவனை உடனே வர. அப்ப கூட ஒரு கம்பெட்டி எந்திரிக்கல. பரவாயில்ல, ஏதோ ஒரு அளவுக்கு. அப்போ இங்க இருக்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கு. யாரும் கட்ட முடியாது. யாரும் ஆத்தா இருக்கிற வரைக்கும் யாரும் அசைக்க முடியாது. நான் ரைட்டு கிட்ட ஒண்ணும் போட. ரைட்டு போட்டிருந்தாக்கா அப்பயே ரைட்டு வெளிச்சம் கிளவி முடிச்சுட்டா அப்படின்னு ஓடி பண்ணுவான். இது குரங்கு சத்தம் கேட்டோடனே வந்து மெதுவா வந்து கிட்ட வந்து செல்ல மாத்திரம் கையில வச்சுட்டு அடிச்ச மாதிரி ஆளா நல்லா பார்த்தான். திடுக்கிட்டுன்னு ஓடணும். ஒரு ஆளா எத்தனை ஆளு? ஒரே கம்யூனிட்டி தான். ஒரே ஆள் எப்படி இவ்வளவு கேட்ட கட்ட முடியும்? அவனெல்லாம் கழட்டிடுவானுவப்பா. கழட்டி கொண்டு அங்கிட்டு செடிக்குள்ள மறைச்சி வச்சுட்டு அப்புறம் வண்டி கொண்டாந்து தூக்கிட்டு வானுவான். ஒரு தடவை அப்படிதான் அங்க இருந்தா கேட்ட கலட்டி கார்ல ஏத்திட்டானுவான். உடனே அரண்மனைக்கு போன் பண்ணான். வந்துட்டாங்களே திமு திமுன்னு போலீஸ் படையோட. அதனாலதான் நமக்கு அரண்மனையில பேரு. ஆமா,
மகாராணி அம்மானாக்கா அப்படி தெரியும். பேர் மகாராணி. எவ்வளவு அருமையான பேர். தைரியமான ஆளு. கேளு எங்க போய் ஆடு மேய்க்கிறான்னு அந்த பையனை கேளு. சுடுகாடுலையா? இப்படி பாடிவேவும். அதான் அத்தா, அது எத்தனை ஆண்டு சுடுகாடு அத்தா? அது ராஜராஜ சோழனும் சுடுகாடுப்பா. அவர் இருக்க இல்லையா வெள்ளக்காரன் ஆட்சி. வெள்ளக்காரன் ஆட்சியிலே அது சுடுகாடு. வெள்ளக்காரங்கிட்ட தான் நம்ம புடுங்கிட்டோமே. வெள்ளக்காரன் ஆட்சியிலே சுடுகாடு. வெள்ளக்காரன் ஆட்சியில கட்டினதுதான் இந்த கட்டடம். கட்ட விட மாட்டானா வெள்ளக்காரன். விட மாட்டாங்களாம். நம்ம ஜனங்க ராஜா எல்லாம் ஆனப்பட சேனப்பட வச்சு கல் தூணெல்லாம் உள்ள நல்லா இருக்கு. போய் பாத்தியா? நல்லா இருக்காத்தா. உள்ள அவ்வளவு முட்டை இருக்காத்தா? ஆமா, என் கோழி தான். போய் எடுங்க அத்தா. பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. அவ்வளவு முட்டை இருக்கு உள்ள. கருவறைக்குள்ள வெறும் முட்டையா விட்டு கிடக்கு. கருவறைக்குள்ள விட்டு கிடக்கு. இங்கேயே பாக்குறேன். இங்க வாசல்ல போனோம்னா ஒரு முட்டை, கருவறைக்குள்ள போனோம்னா ஒரு 4 முட்டை கருவறை எடுத்து சோப்புல வச்சுக்க வேண்டியதானே. மந்திரிச்சு எந்திரிச்சு வச்சிருப்பீங்களான்ட்டு நான் வந்து அதை எடுக்கல. என் கோழி தான் 10 கோழி வச்சிருக்கேன். எல்லாம் இங்கேதான் அடைஞ்சுக்கும். சரி சரி. பொழுதுக்கும் இதுக்குள்ளதான் நிக்குங்க. அல்லாட்டி வெளியில நின்னா எலும்பெல்லாம் கிடக்குதுதா. எதுல? அது உள்ள கருவறைக்குள்ள எலும்பு கிடையாது. அது எலும்பு கிடக்காதா? நாய்க்கு கிடந்திருக்குமோ? அதான் உள்ள எலும்பு கிடக்கு. அந்த கோபுரம் இருக்குல்ல, அது உள்ள உள்ள. நீங்க நான் பாட்டு உள்ள போயிட்டு பாத்துட்டு வந்துட்டேன். புது எலும்பா கிடக்கா? பழைய எலும்பு. அது பழைய எலும்புன்னா பழசு. பாடி கொண்டாந்து கொளுத்துவாங்க. பழக்கம். எப்ப கடைசியா எரிச்சாங்க? கடைசியா இப்ப ஒரு 6 மாசம் ஆகுது. எங்க வச்சு எரிச்சாங்க? பின் சைடு பின்னாடி. பகலா இருந்தா உள்ளலாம் ஏதோ எரிச்சிருக்காங்க. உள்ளலாம் எரிச்சு ஏதோ வருது. அது நான் கொசு மூட்டம் போடுவேன். நீங்க போடுவீங்களா? ஆட்டுகளுக்கு கொசு நேரம் கொசு போட்டு உன்னோட வெட்டி பேச்சு 10 காசு புண்ணியம் இல்ல. அப்படி இந்த கேட்ட காப்பாத்துன சன்னல் பக்கம் நின்னு பார்த்தேன் பாரு. இப்படி எல்லாம் வீரமான ஆத்தா இருக்காங்க. நான் வெளியே தெரிய வைக்க வேணாமா? சன்னல் தமிழ்ச்சி மகாராணி இருக்காங்கன்னு பாத்துங்க வடக்கு வாசல்ல. அந்த பாரு அந்த சன்னல் வெளிச்சம் தெரியுது பாரு. அதுகிட்ட நின்னு பார்த்தேன். பாத்துட்டு யாருடா அப்படின்ட்டு என் மகன் படுத்திருக்கான். நான் போய் பார்த்தேன். அவன் பொண்டாட்டி உள்ள எல்லாம் தூங்குதுங்க அந்த பக்கம் ரூம்ல. பார்த்துட்டு மெல்ல ரைட்டே போடாம இருட்டுக்குள்ள வந்து ஆளை பிடிச்சிருப்பேன். ஆம்பளை போய் தொடுறது கொஞ்சம் அச்சம் தானே கிளவியா இருந்தாலும். அதுக்கு வந்து தொடலை. இதெல்லாம் நேரம் எப்பயே பிடிங்கிருப்பாங்கப்பா. அவனை பார்த்தா ஓடுறாங்களா அப்படியே விட்டுரு. அதான் அப்படி அடிச்ச மாதிரி ஓடுனால விட்டுட்டேன். இந்த பேரு ஆளுதான். சரி அத்தா, நன்றி ரொம்ப. ஒரு வழியா நம்ம வந்து அந்த பாட்டி பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ராஜா அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது ராஜராஜ சோழன். அதுதான் வந்து பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற நம்ம ராஜராஜ சோழனுடைய சமாதி பள்ளிப்படை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. கும்பகோணம் உடையாலூர்ல இருக்கிற அந்த ஒரு சிவலிங்கத்தை நம்ம வந்து பள்ளிப்படைன்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த அங்க அதுக்குள்ள இருந்து ராஜராஜனுடைய அந்த எலும்பு எடுத்துட்டு வந்து இங்க வச்சதா சொல்றாங்க. ஆனா அது கிடையாது உண்மை. நம்ம மன்னர் சரபோஜி மன்னருடைய அவருடைய 2வது சமாதின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து அழைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனைவிகளுடைய சமாதி தான் நான் உங்களுக்கு சுற்றி காட்டினது. அதனுடைய மதில் சுவர் தான் இது. இங்கே தான் நம்ம இருக்கோம். அந்த பாட்டி முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நமக்கு கொடுத்தாங்க. இந்த சமாதி ராஜராஜ சோழன் சமாதி இல்லை அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். இது வந்து கடைசியாக நம்ம சோழ தேசத்தை ஆண்ட மன்னர்களுடைய சமாதி, நாயக்கர் மன்னர்களுடைய சமாதிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த பாட்டி கடைசியாக பேசின அந்த 10 நிமிடம் இருக்குது பார்த்தீங்களா, மழலையும் அனுபவம் கலந்த ஒரு அருமையான ஒரு பேச்சுனே சொல்லலாம். அவ்வளோ அழகான ஒரு பாட்டி, ரசித்த தருணம்.